ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிறோம். வேத வார்த்தையை எங்களை புடமிடட்டும். ஒரு புதிய ஜீவனுள்ள வார்த்தையை தரித்துக் கொள்ள கிருபை பாராட்டும்படியாக ஜெபித்து, இந்த காலை வேளையிலே மேல் ஸ்தலத்திலும் கீழ் ஸ்தலத்திலும் விசுவாசத்தோடு கர்த்தரோட வார்த்தை கேட்க வந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுத்து, சுகம் கொடுத்து, வல்லமையாக உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த பாத்திரத்தை நிரப்பி அனுப்பும்படியாக தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் அல்லவோ. இந்த விழாகம் முழுதும் உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பப்பட்டு அபிஷேகத்தினால உணர்வுள்ள வார்த்தைகளை கேட்க கிருபை தாரும். இயேசுவ நாமத்தில் இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்க நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளை உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க, நல்லாவா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரோட பிரதான கிருபையினால நம்மோட சபையில விபிஎஸ் நடந்துட்டு இருக்கு. பை காட்ஸ் கிரேஸ் நேற்று நல்லபடியாக பர்ஃபெக்டா கர்த்தர் நடத்தினார். அதுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கேன். இன்ற மாலை நேரத்தில் விபிஎஸ் ப்ரோக்ராம் இருக்கு, வராதீங்க. ஏன்னா வர சொன்னாலும் வரமாட்டீங்க. ஆனாலும் மறுபடியும் சொல்றேன், அன்போட வாங்கன்னு சொல்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தொடர்ச்சியாக அநேக பணிகள் சிங்கிள் மேனா ஓடுறதுனால உண்மையா சொல்றேன், எனக்கு ஒரு 100 பேர் அடிச்சு போடுறது அவ்வளோ டயர்டு, 3 நாள் ஜுரம். ஆனாலும் கர்த்தர் பலனா இருந்தார். ஏன்னா என்னோட கொடுத்த பொறுப்புல நான் உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த ஃபீஸ்ட்டை முடிச்சுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. நான் மட்டும் உள்ள தரையில ஒரு பெட்டை போட்டு படுத்துட்டு இருக்கேன். முடியல நான் அந்த அளவுக்கு. ஆனாலும் கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுத்தார். தேவ வார்த்தையின்படி வாழுகிற அடியனுக்கும் மனைவிக்கும் தேவ பலன் தான் இதுவரைக்கும் எங்களுக்கு பலனா இருக்கு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பலன், கர்த்தர் எனக்கு பலன். ஹல்லேலூயா. ஆரோக்கியம் தேவனால் வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த விசுவாசத்தை ஆராதனை கடந்து போக விரும்புகிறேன். ஹல்லேலூயா. Glory to God. ஆரோக்கியம் என்ற பாடலை பாடி போடலாம். ஹல்லேலூயா. Glory. ஆரோக்கியம், ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். கையை எடுத்து வந்து அடிங்க. ஆரோக்கியம், ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். மறுபடியும் ஆரோக்கியம். கீழ் ஸ்தலத்துல ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். நீதியின் சூரியன் என் மேலே, சிறகின் நிழலே ஆரோக்கியம். சொல்வோம், நீதியின் சூரியன் என் மேலே, சிறகின் நிழலே ஆரோக்கியம், ஆரோக்கியம். ஆமென். ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம், 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 அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். கட்டுகளை ஆட்டுக்குட்டி கொழுத்த கன்றுகளாய் வளருவோம். சொல்லுவோம், கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டி கொழுத்த கன்றுகளாய் வளருவோம். ஆரோக்கியம், ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். சொல்வோம், ஆரோக்கியம், ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். இயேசப்பா நோய்களை சுமந்ததால் நான் சுமக்க தேவையில்லை. சொல்லே, இயேசப்பா நோய்களை சுமந்ததால் நான் சுமக்க தேவையில்லை. மறுபடியும், இயேசப்பா நோய்களை சுமந்ததா. வாய் திறந்து, நான் சுமக்க தேவையில்லை. ஆரோக்கியம், ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம், 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 அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஹல்லேலூயா. பணத்தினால எதையும் வாங்க முடியும். சொத்து வாங்கலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம். நீங்களே சொல்லுங்க, மிச்சம் எல்லாத்தையும் வாங்கலாம். ஒண்ணு மட்டும் வாங்க முடியாது, ஆரோக்கியத்தை வாங்கவே முடியாது. அது ஆரோக்கியத்தை கொடுக்கிற அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனாலதான் சொல்றேன்,
தேவ சமூகத்துல நிக்க ஒரு கழுகுக்கு ஒப்பிட்டு சொல்றார். கழுகு ஒரு காலத்துல கொஞ்ச நாள் தான் இருக்கும். பிறகு வயதான பொழுது என்ன பண்ணுமா, மேல யாருக்கும் தெரியாம சைலண்டா உட்காந்துருமா. உட்காந்துட்டு அதோட மூக்கை அதுவே உடைச்சுக்குமா, அதோட சருகுகள் அதுவே பிடிக்கும், அதோட நகத்தை சைலண்டா நேக்கடா உட்காந்துட்டு இருக்காங்க. சைலண்டா இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மாறி உயர்ந்து மறுபடியும் பறந்து வரமா. நமக்கு சுகம் பலவீனம் வந்துட்ட உடனே சோர்ந்து போறீங்க. இன்னும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க. இன்னைக்கு நான் உட்கார்ந்து காலையில் பேசுறேன்னா என் மனைவிக்கு 50% தெரியும் எவ்வளவு டயர்டா இருக்கேன்னு. ஆனா என் தேவனுக்கு திறனை 100% எவ்வளவு டயர்டா இருக்கேன். ஹல்லேலூயா. ஆனாலும் இன்னைக்கு பகிரங்கமா பேசுறேன்னா கர்த்தர் கொடுத்த பலன். வசனம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். யாரோட பலனா? அவரோட பலன். நம்ம பலன்ல ஒண்ணு இல்ல. நீ பாசுமதி ரைஸே சாப்பிட்டா கூட பலன் கிடையாது. ஹல்லேலூயா. பீஃப் சூப் கொடுத்தாலும் உனக்கு பலன் கிடையாது. ஹல்லேலூயா. ஒருத்தர் சொல்ல ரொம்ப சோர்வாயிட்டா ஆட்டுக்கால் சூப் குடிங்க பிரதர், 3 நாளைக்கு தான் அது பலன். ஆனா பரிபூர்ண பலனை என் கர்த்தர் ஒருவால மாற்றம் தான் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. மாத்திரை பார்த்து பலன் சொல்லாதீங்க, வார்த்தையை பார்த்து பலன் சொல்லுங்க. இந்த வசனத்தின் முழுமையான அர்த்தத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நம்மட பலவீனமான சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது தேவனோட கிருபையும் அவர் அருளும் நமக்கு போதுமானதா இருக்கும் என்று நம் பலவீனங்களே அவரோட வல்லமை முழுமையாக விளங்கும் என்பதை நமக்கு இந்த வசனம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. இந்த வசனத்தை முழுமையாக வாசிக்க வேண்டும். அவர் நமக்கு பூர்ண பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவார் என்று நம்ப வேண்டும். இன்றைக்கு இந்த 3வது வாரம் சொல்லும் பொழுது அது எண்ணெய் பூசி ஜெபிக்கிற நாள், அன்றைக்கு ஒரு புதிய பலனை கொடுக்கிற நாள் என்று விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த எண்ணெய் ஒருவருக்கும் ஒரு சரித்திரம், வேதத்துக்கு பின்பாக ஒரு சரித்திரம் இருக்கு. ஒவ்வொருத்துக்கும் ஒரு சரித்திரம். இந்த எண்ணெய் பூசுறதுக்கும் ஒரு சரித்திரம் இருக்கு. ஒருகளை போல சாதாரண விசுவாசி தான். சாதாரண சொல்லுங்க, சாதாரண இயேசு சபையில உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ வெளிதேசத்துல ஒருத்தர் வர்றார். உங்களுக்கு காரியங்கள்லாம் கத்து உடைச்சு எல்லாம் இது பண்ண போறார். நல்ல எண்ணெய் பட்டது எல்லாருக்கும் தேய்க்கிறார். பாஸ்டர் சாம்சன் உட்காந்து, நானும் உங்களை போல உட்கார்ந்தேன். அப்போ நானும் உட்காந்துருக்கேன். ஏன்னா எனக்கு பெரிய பாரம், நிறைய பிரச்சனை, கடன் பிரச்சனை, சூனியம், மந்திரம், தந்திரம் எல்லாமே இருக்குது. நான் முன்னாடி ஓடி போயிட்டேன். ஒன்றும் இல்லை, அவர் கொஞ்சோண்டு எண்ணெயை பூசினார். பூசும் போது எனக்கு தெரியல நான் ஒரு ஊழியக்காரனா நிற்பேன்னு. பூசும் போது தெரியல என்னை ஒரு போதகராக வைப்பாருன்னு. எனக்கு பூசும் போது தெரியல என்ன பல பேருக்கு பிரயோஜனமா வைப்பாரு. எல்லாம் பூசத்தை பார்ப்பாங்க, நான் பூசத்தை பார்க்க போல அந்த பூசத்தினால் நடக்கிற வல்லமே பார்க்க போனேன். ஹல்லேலூயா. இந்த சபைக்கு பிரதர் பூசுவார்னு வந்தீங்கன்னா பூசிட்டு தான் இருப்பீங்க. பூசின பிறகு யோசிக்கணும், ஏதோ உன் வாழ்க்கையில் நடக்க போகுது, ஏதோ உன் வாழ்க்கையில மாறப்போகுது, ஏதோ உன் வாழ்க்கையில் சம்பவம் நடக்க போகுதுன்னு விசுவாசிக்கணும். ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது, விசுவாசிக்கிறவனுக்கு. நானும் போய் தலையை காமிச்சு சைலண்டா வந்திருந்தேன்னா ஒரு வாட்டி தான் தேய்ச்சார், திருப்பி ஃபாரின்ல இருந்து வரவே இல்லை அவரு. ஆனா அன்னைக்கு தேய்ச்சது, அன்னைக்கு அந்த அபிஷேகம், இன்னும் அபிஷேகம் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பழைய ஏற்பாட்டுல ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், நம்ம தகப்பன் யார் என்றால் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, உனக்காக அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம், உன்னோட அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும். எதுக்கு நொறுக்கப்பட்டார்? உனக்கும் எனக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும்படி ஆக்கினை அவர் மேல் வந்தது. அனைத்தையும் அவர் மேல் வந்து எடுத்துக்கொண்டு அவருடைய தழும்புகளால் வேதம் சொல்லுது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். That means you are getting healings. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சுகமாகுறீங்க, சுகமா. ஆனா புதிய ஏற்பாட்டு வந்த உடனே ரத்தம் சிந்தினவரு வேதத்தில் பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டுல 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே நம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை மரத்தின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஃபர்ஸ்ட் குணமாகுறோம். இப்போ கவனிக்கணும், அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள். இப்போ குணமான, you are healed. You are healed. வசனம் சொல்லுது you are healed. வியாதி கிடையாதுங்க, வியாதியை நம்ம தான் வாங்கிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு பழமொழி அடிக்கடி என் சகோதரி சொல்லுவா, எதனா ஒரு ப்ராப்ளம் வந்துட்டா
அவங்களுக்கே ப்ராப்ளம் ஏதோ வந்துட்டா சொன்னான். சொந்த காசுலயே நான் சொன்னாங்க அந்த பழமொழி. நம்மளே தப்பு பண்ணிட்டு நமக்கே சுகம் இல்லைன்னு நம்ம கேர்ஃபுல்லா இருந்தாலும் இதை பாதுகாக்க ஆண்டு சொல்லிட்டேன், நீங்க சுகமானீர்கள், குணமானீர்கள். தட் மீன்ஸ் யூ ஆர் டோட்டலி ஹீல்ட். இயேசு கிறிஸ்து பட்ட காயங்கள் மற்ற தழும்புகள் மூலம் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகிய 3 முழுமையான சுகம் கிடைக்கிறது என்பதை இந்த வசனம் ஆணிதரமாக உறுதிப்படுத்துகிறது. இந்த வார்த்தைக்குள் உங்கள் வாழ்க்கையை பற்றி கொள்ளவும் தேவனுடைய வார்த்தையை தினந்தோறும் தியானிக்கும் பொழுது அதை நம்மை வலியுறுத்துகிறது. தினமும் வாசித்து விடுதலை ஆக வேண்டும் என்று. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கங்களேன். யாரா ட்ரஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? நான் இதை ரொம்ப உணர்ச்சியோட ட்ரஸ்ட் பண்ணுவேன். கொஞ்சம் அதிகமா சுகம் இல்லாம ஆயிட்ட உடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யாராவது அண்ணா அட்வைஸ் கொடுப்பாங்க, சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்துடும் பயங்கர சீரியஸா சொந்தக்காரங்க ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போக சொல்லுவாங்க? டாக்டர்கிட்ட போ. யாராவது இது வரைக்கும் போய் பைபிளை படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்படி கேட்டா பைத்தியக்காரன்வாங்க. ஆனா பைத்தியங்களை தான் ஞானிகளை மாத்தின. நீ ஜுரம் வந்துட்டு டாக்டருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஆண்டவரே உன் தழும்புனால குணமானீங்கன்னு சொன்னீங்களே, கொஞ்சம் அன்பால திருப்புங்களே திசைய. நீங்க சொல்லிட்டு போய் பாருங்க, கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். சீரியஸ். நம்ம கையில தான் எல்லாமே இருக்கு. பார்த்து, நம்ம கையில தான் எல்லாமே இருக்கு. சொல்லுங்க, நம்ம கையில தான் சுகமா, நம்ம கையில தான் இருக்கு. சொல்லுங்களேன். சுகம் இல்லாம போது நம்ம கையில தான் இருக்கு. டாக்டர் கஷ்டப்பட்டு மாத்திரை எழுதி கொடுப்பார். சுறுசுறுப்பா 2 நாள் போடுவோம். 3வது நாள் அந்த அட்டை எங்க இருக்கும்? சொல்லுங்களேன். எங்கேயோ கிடக்கும். அப்ப இதுல எந்த லிஸ்ட்ல சேர்க்கலாம் சொல்லுங்க? எனக்கு அடிக்கடிக்கிற மாடு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மாட்டு பால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே, அப்ப எந்த மாடு? மாடுல 2 விதம் சொல்லுங்க. ஒண்ணு. அப்ப எந்த லிஸ்ட் நீங்களே பார்த்துக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. நான் இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ நான் ஹைதராபாத்துக்கு போகணும் உண்மையா. ஆனா என்ன போல இருக்காதீங்க, ஹைதராபாத் நானும் மனைவி போகணும். ஒரு 4 நாள் சகோதர வீட்டில் தங்கினோம். அவன் போகும்போதெல்லாம் வெளியே தினந்தோறும் வெளியேட்டு போயிட்டான். வெளியேட்டு போயிட்டு ஒரே வெஜிடேரியனா வாங்கி கொடுத்துருந்தான். நம்புவீங்க? நம்ப மாட்டீங்க. உண்மையா நான்வெஜ்ஜா வாங்கி தரோம். ஆனா அந்த மசாலா எனக்கு ஒத்து வரல. என் மனைவிக்கே தெரியும். எனக்கு வயிறு அப்செட் ஆயிடுச்சு. நீங்களும் அதை என்ன பண்ணுவீங்க தெரியுமா? ஐயோ, உடனே டயட்டை மாத்தி எங்க போயிடுவீங்க? தயிர் சாதம் சாப்பிட்டுலாம் இன்னைக்கு. என் தேவன் நல்லவர். மாத்திரையும் போட்டேன், மேட்ரியும் போட்டேன், நல்லதா இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மனைவிக்கு வைப்பாங்க, என்னங்க காரம் அடிச்சு தள்ளுது ஹைதராபாத்ல. கவலையே படல. ஏனென்றால் என் தேவன் எனக்கு பலனா இருக்கிறார். Always be confident in the word of the God. ஏசா 53:5 சொல்லுது, அவரோட தழும்புகளால குணமாகிறோம். 1 பேதுரு 2:2 அவரோட தழும்பினால குணமானீர்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது குணமாகிறோம், குணமானீர்கள். இதை வார்த்தையாக படிக்காமல் இந்த வார்த்தையை நம் இருதயத்தில் எழுதி வைத்துக் கொண்டு பொழுது அப்போது பூர்ண சுகமும் பூர்ண விடுதலையும் பூர்ண ஆரோக்கியம் நமக்கு தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 4 அதிகாரம் 20-22. என் வார்த்தைகளை கவனி, என் வார்த்தைகளை கவனி. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். எதுக்கு? என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். மனுஷனுக்கு செவி சாய்க்காத, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது. அப்படின்னா எப்ப உன் கண்கள் முன்னாடி என்ன இருக்கும்? கண்களுக்கு முன்னாடி தேவனோட வார்த்தை இருக்கணும். அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அந்த வார்த்தை உன் இருதயத்திலே எழுதி வை. மோசேல பார்க்கும் பொழுது 40 நாள் மேல போகும்போது கற்பலகை எழைத்து கொண்டு போன என்று வேத வசனம் சொல்லுகிறது. எழுதுவதற்கு நீ உன்னுடைய இருதயத்துல காத்துக்கொள்ள ஒவ்வொரு வார்த்தையும் தேவ வார்த்தையை காத்துக்கொள்ளும் பொழுது அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, காத்து கொண்டது மாற்றல கண்டுபிடிக்கணுமா? அல்லேலூயா. இப்ப சபையில சடனா சொல்லிட்டேன், 5 சவர நகையை ஒளிச்சு வச்சிருக்கேன், யாருன்னா எடுத்துக்கோங்கன்னு. என்னது இருக்கிறது? ஒரு இடம் உங்களுக்கு எல்லாருக்கும் கண்ணில் தெரியும், எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இடம் இருக்குதுன்னு தெரியும். இன்னும் என்னோட பிரேயர் வாரியெல்லாம் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். அங்க உட்காந்துக்கிற மகளாண்ட பவர் சிஸ்டம் இங்க இருக்கு 5 சவர போய் எடுத்துக்கங்க, எங்க வேணா போய் எடுத்துக்கங்க. சைலண்டா உட்காந்துட்டா பண்ணுவீங்க? சொல்லுங்களேன்.
தேடி வருமா? தேடுவீங்களா? போயிட்டு அடிச்சு புடிச்சு தள்ளி கிள்ளியாவது பீரோ தள்ளிட்டாலும் தேடுவீங்க. அத போல கர்த்தர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு உறுதியத்தில் எழுதி வைத்து அதை காத்து கொண்டு தினதினம் தேடணும். அப்படி தேடும் போது அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் வரும். அல்லேலூயா. ஆரோக்கியம் வரணும்னா என் தேவனோட வார்த்தையால மட்டும் தான் ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும். மாத்திரை காட்டுல ஆரோக்கியம் வேணும். ஒரு நல்ல புரிஞ்சுக்கங்க, இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் வைத்து அதை காத்து கொண்டு அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவருக்கு ஜீவனும் அவர் உடலுக்கு ஆரோக்கியமும் கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வர விரும்புகிற தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க விரும்புகிறார். நம் ஒவ்வொரு சரீரப்பிரகமாக ஆரோக்கியம் இருக்க வேண்டும். நிச்சயமாக நாம் அனைவருக்கும் வந்திருக்க யாவருக்கும் சரீரத்தில் ஒரு நல்ல ஆரோக்கியம் இருக்க வேண்டும். மனநிலை ஆரோக்கியமா இருக்க வேண்டும். நம்மோட பொருளாதார ரீதி ஆரோக்கியமா இருக்க வேண்டும். நாம் மட்டுமல்ல, நம் சுற்றி இருக்கிற உறவினர்களும் ஆரோக்கியமா இருக்கணும். உடன் பிறந்தவர்களும் ஆரோக்கியமா இருக்க வேண்டும். நீ ஆரோக்கியமா யோசிக்கணும். இது மாதிரி எத்தனை பேர் யோசிப்பீங்க சொல்லுங்க? நம்ம நல்லா இருந்தா போதும், மற்றவன் எப்படின்னா போட்டோம். அல்லேலூயா. நீ எதை விதைக்கிறாயோ, ஆனா இந்த விஷயத்துல கோட்டை விட்டுருவோம். அவன் கெட்டவனா இருந்தாலும் அவன் ஆரோக்கியமான வார்த்தையை சொல்லி அவனை ஆரோக்கியமாக மாத்தினா நம்ம ஆரோக்கியமா இருப்போம். உண்மைதானே? ஆமா சொல்லுங்களேன். நம்ம அவங்கள வெறுப்பு ஊத்தி இன்னும் அவங்களுக்கு முன்பாக காட்ட என்ன ஆகும்? அவங்களுக்கு இன்னும் நம்ம மேல எரிச்சல் வரும். எரிச்சல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசி பார்ப்பான், ரெண்டாவது ஏதாவது செய்து பார்ப்பான், மூணாவது எங்க போவான்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரியும். இவனை ஒரேடியா அழிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுவான். எங்க போகணும் சொல்லுங்க? சொல்லு, கரெக்டா சொல்லுங்க. பிளாக் மேஜிக்கு போயிடுவாங்க. இவன் திருப்பி தலையே தூக்க கூடாது, இவன் திருப்பி தலையே உயரக்கூடாது, ஆரோக்கியம் எல்லாம் போயிடும். நானா சொல்றேன், தேவ சமூகத்துல நீ ஆரோக்கியம் உடம்பு சொன்னாங்களே, செவுரு இல்லாம சித்திரம் வரைய. உனக்கு ஆரோக்கியம் இல்லாம எதுவுமே உனக்கு ஆரோக்கியமா இருக்காது. அன்பான தேவ பிள்ளைல, அது மட்டும் இல்ல, நீ ஆரோக்கியமா இருந்தா தான் நீ போகிற சபையும் ஆரோக்கியமா இருக்கும். அந்த சபையில இருக்கிற குடும்பங்கள் ஆரோக்கியமா இருக்கும். நீ கேட்ட, நானும் கேட்டேன், எல்லாமே போச்சு. ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, சபைக்கு வீடா இருக்கட்டும், சபையா இருக்கும், எந்த இடத்துக்கு போனாலும் மொரட்டாட்ட ஆவி இருக்கக்கூடாது, கீழ்ப்படியாமல் இருக்க ஆவி இருக்கக்கூடாது, எரிச்சல் ஆவி இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. சில பார்ப்போம், இதை சொன்ன உடனே ஒரு சிலருங்க ஓகேன்னு வாங்க, இன்னும் ஒருத்தர் சிலவங்க முடியாதுன்னு வாங்க. இன்னும் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் செய்யும் போது இன்னொரு சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் அவன் உண்மையா சொல்லுவேன், ஒண்ணுமே தெரியாது. எம்டி வெசல்ஸ், காலி பாத்திரம் நிரம்பாது. இங்கிலீஷ் சொல்லுவாங்க, எம்டி வெசல்ஸ் மேக்ஸ் மச் நாய்ஸ். ஒண்ணுமே இருக்காது, ஆனா கடகடன் ஆடும். அழுவியும் நம்ம கூட தெரியும்னு நினைக்க சொல்லாதீங்க. எனக்கு தெரியும் பிரதர், சொல்றது ஆயுர்வேத. இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண சிலர் எவ்வளவு சொன்னாலும் மாற்றிக்கொள்வதில்லை. ஆனால் குடும்பத்தில் அது சரியான ஆரோக்கியமா இருக்காது. எப்படி அவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னா, கடையில வைத்த பொம்மையை போல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு லைஃப்னா ஆரோக்கியம் இருக்கணும். வேதத்தில் சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அன்பான தேவ பிள்ளை, சபையில் வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் பெற்றுக்கொண்டு இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளும் பொழுது கீழ்ப்படிவு நமக்கு ஒரு பரிபூர்ண ஆரோக்கியம் வருகிறது. இதனால் சபையும் பரிபூர்ண ஆரோக்கியம் அடைகிறது, உன் வீடும் ஆரோக்கியமா இருக்கும். வேதத்தில் சில காரியங்களை காண்பிக்க வருகிறேன். மத்திய 15ஆம் அதிகாரம் 22-28. மத்திய 15ஆம் அதிகாரம் 22-28 அதி வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக
அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அங்க பாக்குறோம், பிசாசு பிடிச்சிருக்கு, சீஷர்ல வராங்க, இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாங்க. அவனை அனுப்பிவிடும் என்று அவனை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். ஆரோக்கியமான ஞானம் இருக்கணும், ஆரோக்கியமான தேவ பயம் இருக்கணும். அவன் முதல் வந்து தேவனிடத்தில் வந்து தன்னை பணிந்து கொண்டால், அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. வேளையில யாரோ 2 நபருக்கு கர்த்தர் வார்த்தை கொடுக்கின்றா. என்ன வார்த்தை கொடுக்க? இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, நீ ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்க, உன் சரீரத்து வியாதி ஆரோக்கியம் இல்ல, உன் பைனான்சியல் ஆரோக்கியம் இல்ல, உன் பொருளாதார ஆரோக்கியம் இல்ல, குடும்பத்துல ஆரோக்கியம் இல்ல, எல்லாம் இந்தியா மேப் போல அங்க பிரிஞ்சு இருக்கு. கூட பிறந்தவங்களா விதவிதமா எப்படி இருக்கிறாங்க, சொந்தங்கள் ஒரு மாதிரி இருக்காங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம வந்திருக்கிற, இல்ல பிசாசு பிடிச்சு யாருக்கோ காரியத்துக்காக வந்திருக்கலாம். வேதம் இயேசு அதை பார்த்தபடி இயேசுவை தேடி போனா, இன்னைக்கு நீங்க இயேசுவை தேடி வந்திருக்கீங்க. அவர் சொல்றார் பிரயோஜனமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. நீங்க விசுவாசித்திருக்கிறது அவரோட பார்வையில ரொம்ப பெருசா இருக்கு. இன்னைக்கு இட்ஸ் பிக் இன் ஜீசஸ் ஐஸ் டுடே. நீ விசுவாசித்துட்டு இருக்க, இன்னும் விசுவாசிட்டு தான் இருக்கிற. விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். உங்க விசுவாசம் ஒரு நாளும் கீழே விழாது. நீ விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. யாரும் கையை தட்டி இருப்பீங்க. அல்லேலூயா. வீட்டுல கை வச்சுட்டு வருவாங்க, நிறைய பேர் பார்த்திருக்கீங்களா? இங்க பொம்மை மேல உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை பொம்மையா தான் இருக்கும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து, நீ பொம்மை இல்ல, உனக்கு ஜீவன் இருக்கு, ஜீவன வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம், நீ பொம்மை இல்ல. அல்லேலூயா. அவரை பார்த்து சொல்ற, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி. இங்க வந்து நீங்கள் நாங்கள் அனைவரும் சொல்ல, நீ உண்ட முகமுகமா நீங்க திருக்கதர்சனம் பேசுற, நீ விரும்புகிற காரியம், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். That means நீ எதை ரொம்ப விரும்பி கேட்டுட்டு இருக்கியோ அது ஆக கடவது. That means இன்னைக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றார், இமானுவேல் நான் செய்வேன், வினோத் நான் செய்வேன், சாம் நான் செய்வேன், தியாகு நான் செய்வேன், பிரேமா சகோதரி உனக்கு செய்வேன் சொல்லிட்டு இன்னைக்கு ப்ராமிஸ் பண்றார். பக்கத்துல மகிழ்ச்சியா சொல்லுங்க, எல்லாம் நடக்க போகுது. ஏன்னா சொன்னவர் வல்லமையானவர். அவருக்கு ஒண்ணு மட்டும் தெரியாது. என்ன தெரியாது சொல்லுங்க? போய் பேச தெரியாது. நமக்கு நிறைய பேசுவோம். அல்லேலூயா. திறந்தாலே சும்மா நம்மள பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிங்க, நம்மள அப்பல கிடையாது. அல்லேலூயா. உள்ள போனாதான் தெரியும் இட்லி எந்த ரேஞ்சில் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். நான் விசுவாசிக்கிற இன்னைக்கு உங்க ப்ராஜெக்ட், உங்களோட காரியங்கள் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. விசுவாசி ஆமென் சொல்லுங்க. நான் கை இந்த குதிப்பேன், நான் கால் இந்த குதிப்பேன். ஏன்னா சொல்லுற உண்மையானவர். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைனா, தூங்குற மாதிரி வரல வார்த்தை, உன்னை பயமுறுத்துற வார்த்தை வரல, உன் சரீரத்துக்கு ஆரோக்கியமான வார்த்தை வருது. ஆரோக்கியமான வார்த்தை. என்ன ஆரோக்கியமானால் வார்த்தை வருது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது அந்நேரமே. That means now onwards. சொல்லுங்க, இப்போ ஆரம்பிச்சிடுச்சு. மாப்பிள்ளை கிடைச்சிடுச்சு, பொண்ணு கிடைச்சிடுச்சு, கரு உண்டாகுது, எல்லாமே செய்யும். ஹாஸ்பிட்டல் மாத்திரை நிக்குது. இது யாருக்கு நடக்கும்? விசுவாசிக்கு நடக்கும். ஆனா நம்ம சபையில வித்தியாசம் சொல்ல போற, கை தட்டுறவங்களுக்கு நடக்கும், கை தட்டாதவங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, உள்ள மேல தோற்றப்பாங்க, உள்ள எரியுனாங்க அக்னி. அதுதான் தேவனோட அபிஷேகம். இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி. தட் மீன்ஸ்
நீ விரும்புறதும் அவர் விரும்புகிறத செட் ஆகணும். அல்லையா? இப்ப நான் இருக்கிறேன், ஓகே, இது சும்மா ஒரு உதாரணத்துக்கு, ஓகே, என் மனைவி கோச்ச கூட சொல்றேன், ஓகே. யாரும் ஒரு பெரிய சினிமா ஆக்டர் பேர் சொல்லுங்களேன். ஏப்பா ஏன்பா அங்கவே போறீங்க, வேற எதுனா சொல்லுங்களாப்பா, எனக்கு தெரியாது, ஏதோ நீங்களே சொல்ல மாட்டி விட்டுறாதீங்க. ஏதோ ஒண்ணு நான் அதை ஆசைப்பட்ட கிடைச்சிருமா? உண்மையா ஆசைப்பட்ட கிடைக்குமா? நான் கடைசி ஆகிற வரைக்கும் குழிக்கு போக ஆசைப்பட்டு தான் இருக்கணும். ஒருவேளை அதே ஆசைப்பட்டுடுச்சு, உடனே கிடைச்சிடும். நீ ஆசைப்படுறதும் அவர் ஆசைப்படுறதும் ஒன்னா இருந்தா இந்த நிமிஷம் நடக்கும். அல்லேலூயா, இந்த நிமிஷம் நடக்கும். அதுக்கு ஆண்டு நீங்க தான் பிளாட்ஃபார்ம் சொல்லுங்க, ஏதோ ஒன்று விசாரி, அது வேற இது வேற. அல்லேலூயா, கர்த்தர் செய்வார். அதுக்காக போயிட்டு எனக்கு அதுதான் வேணும், அதுக்கு தான் வேணும், அது கல்யாணம் கட்டி புள்ளிய பெத்துரும், நான் பாட்டு உட்கார்ந்தா இருப்பேங்க. ஆமென் சொல்லுங்களேன். அந்நேரமே நடக்கணும்னா ரெண்டும் செட் ஆகும். தட் மீன்ஸ் நம்மளோட ஜபமும் ஆண்டுக்கு பிரிவு ஒன்னா செட் ஆகும் போது ஆரோக்கியமான பதில் வரும். நீ விரும்புவனுக்கு ஆக கெடுது என்ற அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமால என்று வேதம் சொல்லுது. இவள் விசுவாசம் தேவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு முயற்சி எடுக்கிற உதாரணமாகும். அவன் விடவே இல்லை, அவன் விடுறதா இல்லை. அந்த முயற்சியை இயேசு பார்த்தார். இயேசு கிறிஸ்தன் மகளுக்கு ஏற்பட்டிருந்த நோயை குணப்படுத்த தன் தாய்க்கு மிகுந்த நம்பிக்கை மாற்றுகிறார். நம்பிக்கையோடு முன்னேறுகிறார். ஒரு வாரத்துக்கு சொல்லவே இல்லை, இயேசு கிட்ட நம்பிக்கையோட கேட்கிறார், ஏதாவது செய்யுங்கப்பான்னு. அவர் அந்த உறுதியான விசுவாசத்தை கண்டு இயேசு வியந்து போனார். ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று கூறார். அடுத்தது காணலாம், அவள் மகள் ஆரோக்கியம் அடைகிறாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த வசனம் நமக்கு கற்றுத்தர முக்கிய விசுவாச பாடமானது, முதல் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். சோதனை வரும்போது உறுதியாக விசுவாச தேவனோட அற்புதத்தை பெறும் நம்ப வேண்டும். The situation may be dark, but your faith should be more than the dark. உன் விசுவாசம் இருளா இருக்கலாம், ஆனா இருள காட்டில வெளிச்சம் வரும்னு நம்பும் பொழுது அது எப்படியாப்பட்ட பிசாசா இருந்தாலும், எப்படியாப்பட்ட தகுடா இருந்தாலும், எப்படியாப்பட்ட எலுமிச்சை மழமா இருந்தாலும் திரும்பி ஓடி போக. ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்லுகிறேன், தேவனால் கூட அது காரியம் ஒன்றுமில்லை. எங்களுக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க, நாங்க சிக்ஸர் அடிச்சுட்டே இருப்போம். எங்களால இல்ல, ஜபத்தினால. அவங்க சொல்ல, பிரதர் உங்களுக்கு இது பண்றாங்க, பிரதர் பண்ணட்டும், பாவம் செய்கிற இன்னும் பாவம் செய்யட்டும். பேட்டிங் அடிக்கிற போலர் அடினா ஸ்பீட்ல ஸ்பின்ல வந்தாலும் அடிக்கிற ஒரு இயேசு இருக்கார் கூட. அல்லேலூயா, உன் பலவீனத்துல அவர் பலன் இருக்கும். ஆனா உண்மையா நினைக்க, ஒரு சமயம் காலையில் யோசிச்சேன், வரும்போது வெளியே போயிட்டு வரும்போது, சத்ருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அல்ல, இந்த எஃபி, இன்ஸ்டா, ட்விட்டர் மாரி உதாரணம் சொல்றேன், நாட்டுக்காமான நம்ம உண்மையா வரும் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ். ஆனா பிசாசுக்கு, ஆனா இன்னும் ஒண்ணு, அவன் யாருக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்க மாட்டான். உண்மையா? யாருக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுப்பான் அந்த பிசாசு? நம்மளா தேடி ரிக்வெஸ்ட் கொடுக்கும். ஆனா இல்ல, அத போல யாராவது நான் இயேசுவை ஏற்றுக்கிற முழுமையான ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பவே மாட்டாங்க. அதனால தான் வசதி, உலகத்தில் இருக்கிற காட்டிலும் என்னில் இருக்கிற, ஆனா தெரியுது, ஆனா அவங்க கிட்ட தான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புவாங்க. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த கால வேளையில அசைக்க நம்பிக்கை வேணும். ரெண்டாவது, தாயோட அன்பு வெளிப்படுகிறது. தன் மகளின் விடுதலைக்காக அந்த தாய் காட்டிய விடாமுயற்சி மற்ற விசுவாசத்தையும் காண்பிக்க. நான் சொல்றேன், ஒரு தாய்மார்களுக்கு, இங்க குட்டி போட்ட தாய்மார்கள் கை தூக்குங்க. குட்டி போட்ட தான் பரவாயில்ல, நீங்களா குழந்தை குட்டி போட்டிருக்கீங்களா? குட்டி போட்டுக்கலாமா? கை தூக்குங்க. உங்களோட விடாமுயற்சி. என்னம்மா, ஏன் பயப்படுற? குழந்தைல பெற்றிருக்கீங்களே, அதை தான் குட்டி போட்டீங்கன்னு சொன்னேன். ஓகே, குட்டி போட்ட ஆடுங்களை கை தூக்கும். நான் சொல்றேன், உங்களோட விடாமுயற்சி ஜெயத்தை கொடுக்கும். உங்களோட விடாமுயற்சி ஜெயத்தை கொடுக்கும். நல்ல ஆரோக்கியம் கொடுப்பார். அதை நினைச்சு சுகர் ஏறினே இருக்கு. நிறைய பெத்தவங்களுக்கு சுகர் ஏறினே இருக்கு. ஆண்டவர் சொல்றார், சுகர் ஃப்ரீ மாத்திரை கொடுக்கிறேன், உனக்கு ஆரோக்கியம் கொடுக்கிறேன், எல்லாமே ஆக கடவுது. அவளோட மகள் பிசாசு பாதிக்கப்பட்ட அன்பான தேவ பிள்ளை, முக்கிய காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். சில நேரத்தில் பிசாசனால பாதிக்கப்பட்டவர்களுக்கு வியாதிகள் வரும்.
சில நேரத்தில் அவர்களோட பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு இருப்பார்கள். சில நேரத்தில் பிசாசு பிடித்தவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படும், நஷ்டத்தை ஏற்படும், எல்லாம் பண்ணும். அதை மேற்கொள்ள ஒரே ஒண்ணு தேவ பலன். நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஊழியத்தில் இருக்கிறது சும்மா இல்லை. பிசாசு ஓட்டு போயிருப்பேன், அங்க போய் நான் ஆண்டு உட்காந்து கீழே வந்திருப்பேன். அப்பதான் ஆண்டவர் கத்து கொடுத்தார், இது வந்து இப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். தேவ பிசாசு வந்துட்டா எல்லாத்தையும் அழிப்பான். ஆனா அதான் சொல்றாரு, அவனுக்கு இடம் கொடுக்காம தேவ வார்த்தைக்கு ஆரோக்கியம் வேணும்னா கேட்கிற வார்த்தையை செவி சாய்க்கணும், இருதயத்துல வைக்கணும், அதை எழுதி அதை காத்து கொள்ளணுன்றாரு. என்னோட பிசாசுக்கு வல்லமை இருக்கிறது என்று தேவனே சொல்றார். பிசாசோட முதல் தந்திரம் நம்முடைய இருதயத்தை அலக்கழிப்போம். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அன்பான தேவன், இந்த உன் சரீர ஆரோக்கியம் கெடுறதுக்கு காரணமே ஒரு மெயின் கல்பிரட் இருக்கிறான். தேவையில்லாத உள்ள போட்டு உன் இருதயத்தை குழப்பி விட்டுருவான். சமாதானத்தை முதல் கெடுத்து போடுவான், பயத்தை கொடுப்பான், நஷ்டத்தை கொடுப்பான், வியாதியை கொடுப்பான், அழுகியான சம்பவங்களை ஏற்படுத்துவான், தேவையான வேதனையை கொடுப்பான். இது அவனோட ராஜதந்திரம். அவனுக்கு பிசாசு அனைவருக்கும் பிடித்திருக்கலாம். யாரெல்லாம் பிசாசை பணிகிறார்களோ எல்லாரும் பிடிக்காது அவனுக்கு. பிசாசை பிடிக்கிறவங்களுக்கு பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென் சொல்லுவோமே. பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கிறவங்க நண்டு அவனுக்கு நல்லா தெரியும், இவரெல்லாம் நம்ம குரூப்டா, இதெல்லாம் எது சொன்னாலும் இது கேட்கும், அங்க போனாலும் கேட்கும், இங்க சொன்னாலும். இது ஒரு குரூப் இருக்கு. சண்டே ஒரு குரூப் இருக்கு, மண்டே டு ஃப்ரைடே சாட்டர்டே ஒரு குரூப் இருக்கு. ஆனா ரெண்டு குரூப் சில சபையில உட்காந்துருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த குரூப்புக்கு சொல்றாரு, நான் மட்டும் தான் உன் கூட இருக்கணும், அப்பதான் உனக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். பிசாசு ரொம்ப பிடித்தவர்களுக்கு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நின்றுச்சுப்பார். கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்படிதான் சோதிப்பான், சட்டனா கொடுப்பான், கிஃப்ட்னு பிரிச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஏமாத்துறவன் அவன். வேதத்தை வாசிக்கிறவர்கள், அவர் வார்த்தையை கீழ்ப்படுகிறவர்கள், அவர் வார்த்தைக்கு நடுங்குகிறவர்கள், இரட்ட வேஷம் போடாமல் இயேசுவை போல தரித்திருக்கிறவர்களை கண்டால் பிசாசு நடுங்குவான். இது அனைத்தும் செய்யறவங்களுக்கு அவன் தோல் மேல கையை போட்டு ஜாலியா சுத்துவான். ஆமென் சொல்லுமே. வேதத்தை வாசிக்காதவங்க கூட ஜாலியா தோல் மேல போடுவான். போய் பேசுறவங்க மேல ஜாலியா, டபுள் வேஷம் போடுறவங்களுக்கு ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்கும். ஒருத்தங்கிட்ட இயேசுவோட வார்த்தை மட்டும்தான் இருக்கும். இந்த டபுள் கேம் கிட்ட பிசாசு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பான். பிசாசு நம்ம ஆளுகை செய்து விட்டால் அவன் உள்ள நுழைஞ்சிட்டா ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்புறம் பயத்தை கொடுப்பான், சந்தேகத்தை கொடுப்பான், மகிழ்ச்சியை கெடுப்பான், எதை காட்டிலும் எரிச்சலடி போய் செய்வான். ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம், பிரதர், என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? நான் பைபிள் நிறைய படிக்கிறேன். சொல்லுங்க, சொல்லுங்களேன். பைபிள் நிறைய படி, எனக்கு ஒரு பிசாசு எப்படி வருவான்? வரமாட்டான். வருவான். நான் உங்களை கேள்வி, வருவான் வரமாட்டானா? எப்படி வருவான்? வருவான். அதனால நீ பைபிள் படிச்சாலும் சரி, குக்கர் போல விசில் அபிஷேகத்தை கத்தி இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட வருவான். அதை நீ தான் துரத்தணும். அந்த வல்லமை உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்காரு. இங்க ஒரு சம்பவத்தை காக்குறேன். பேதுரை பார்த்து இயேசு ஒரு பேர் வைக்கிறார். பேதுருக்கு ஏற்கனவே பேர் இருக்குது இல்லையா? பேதுரோட பேர் என்ன? இன்னொன்னு இருக்கு, அநாச்சர் பேர் பேதுருக்கு. சொல்லுங்க, சீமோன் பேர். ஆனா கூப்பிடுறதுலாம் பேதுரு ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பேர் மாத்தி பேதுரு ஆக்கிட்டார். ரெண்டாவது, அவர் யார் கூட இருந்தாரு? நம்ம கூட ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். அவரு இயேசு கூடவே போறார். இயேசு உக்காந்தா, இயேசு டீ கடிக்க போனா டீ கடிக்க போறார். எல்லாத்துக்கும் இவரு கூடவே இருப்பார். அப்போ இயேசுவோட சாயல் கூடவே இருக்கணுமா இல்லையா? நமக்கு அப்படிதான் இருக்குது. ஆனா இயேசுக்கு கத்து கொடுக்குறான். அவர் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறார். அப்ப நான் கூட இருக்கிறேன். இயேசு பிதாவின் சித்தத்தின்படி ஊழியத்துக்கு வந்து ஊழியத்தை செய்யணுங்கிறேன். ஆனா எனக்கு தனியா கூப்பிட்டு பேசினாங்கன்னா எனக்கு தெரியும் இது சாத்தான்டான்னு. தனியா போய் பேசினா சாத்தான் பேசுன்னு அர்த்தம். அல்லேலூயா. சிஸ்டர், முக்கியமான விஷயம், வாங்க சிஸ்டர் கூப்பிட்டாங்கன்னா எனக்கு தெரியும், ஆஹா சாத்தான் உங்களுக்கு இன்னைக்கு வேதம் ஓதுது. பழமொழி சொல், நான் பைபிள் இல்லைங்க, நீங்க பாஸ்டர் சொல்ற பைபிள். இப்படித்தான் பேதுரு பார்க்கணும். மத்திய 16ஆம் அதிகாரம் 22-23 வசனம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு எங்கயா தனியே அழைத்து போய்
ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு நேரக்கூடாதுப்பா, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவரை இயேசுவே நீங்க செய்யறது சரியில்லை, உங்களால நடக்க கூடாதுன்னு அவருக்கே டீச் எடுக்கிறார். டீச்சருக்கு கோவம் வந்து சொல்றாரு. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே. ஐயோ இங்க எத்தனை சாத்தான உட்கார்ந்து எனக்கு தெரியல, நான் இங்க தான் திரும்பி சொல்லணும், பின்னால அப்பால போ சாத்தானே. உண்மையா ஒரு காரியம் நடக்கும், ஒரு சின்ன ஒரு வீட்டு பிரச்சனையா உங்க அக்கா சொல்லிட்டாங்கன்னா கூப்பிட்டு வச்சு எதிர்க்க தாறுமனா கேட்டு விட்டுடு, திருப்பி விட்டுடு. ஆனா அதை எடுத்து திருப்பி போன் பண்ணி தெரியுமா சிஸ்டர் உனக்கும் ஆரோக்கியம் போச்சு, கேட்கிறவங்களுக்கும் ஆரோக்கியம் போச்சு. சும்மா இருக்க சங்க நிறைய பழமை நம்ம சபைக்கு தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவுக்கே தனியா அழிச்சுட்டு போறான்னா நம்மளாம் ஏமாத்துறோம். ஒண்ணுமே இல்லை, அப்பா சாத்தானேன்னு சொல்லிட்டு கூடவே இருந்தாங்க, பணத்தை காமிச்சுன்னு அவரே காட்டி கொடுத்துறான். கூடவே இருந்த பணத்தை அப்பல எவ்வளவு தெரியல, பணத்தை காட்டின உடனே இயேசுவே காட்டி கொடுத்தான். அப்ப நம்ம ஏமாத்துறோம், அப்பால போ சாத்தானே. நம்மள இல்ல, பாக்குறவங்கள. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான தேவனே, பணத்தை கட்டி யூதாசு ஓட சிந்தை ஆட்கொண்டு இயேசு காட்டி கொடுத்தான். வசனம் சொல்றது எபேசியர் 4:26 சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். நல்லா புரியும், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவுது. நீ அன்னிக்கே திட்டி அன்னிக்கே சாப்டர் க்ளோஸ் பண்ணு, மறுநாள் நல்லா இருப்ப, நல்ல ஆரோக்கியமா இருக்கும். உள்ள வச்சிருக்கிற பாரு, இப்ப கூட சொல்றேன்னு 10 வருஷம் 20 வருஷம் கூட உள்ள நெறியுது. போ உண்மையை சொல்லுங்க, அவங்க பண்ணது இவங்க பண்ணது அவங்க பண்ணது எல்லாமே உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு சோத்திரம். நான் சொல்றேன், அன்னைக்கே தூக்கி போட்டு உதாரணம் இருக்கு. இப்ப டேவிட் பிரதர் நானும் இருக்கிறேன், சும்மா ஓகே, டேவிட் பிரதர் நானும் இருக்கும். என்கிட்ட பின்னாடி வந்து ஒரு மந்திரம் ஓதுறாங்க, பிரதர் உங்களுக்கு தெரியுமா டேவிட் பிரதர் சரியே இல்லை, டேவிட் பிரதர் ரொம்ப பண்றாரு, அவர் முந்தி மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா கூப்பிட்டு வருவாங்க எதிர்க்கு, பிரதர் இப்படிலாம் பேசுறாங்க, நீங்களே பதில் கொடுங்க. திருப்பி அவங்க பேசுவாங்கன்ற. ஆனா நான் அதை செவி சாட்சி உள்ளே வச்சிருந்துச்சுக்கல, என் ஆரோக்கியமோ நான் போய் சிஸ்டர் சொல்லுவேன், பிரதர் டேவிட் பிரதர் சரியில்லைம்மா. அப்ப அவங்க ஆரோக்கியமோ போச்சு. இதனால சிஸ்டர் வந்து பிரதர் எப்படி பார்ப்பாங்க, அடுத்த வாரம் பிரேஸ்ல வாங்க பிரதர் சொல்லுவாங்க. இப்ப எப்படி சொல்லுவாங்க, பிரேஸ்ல பிரதர் உட்காருங்க. ஏன்னா உள்ள என்ன இல்லை, ஆரோக்கியம் இல்லை, உள்ள கலப்படம் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல ஓதுன சாத்தான் மந்திரம் எங்க போது பேர் எல்லாரும் ஆரோக்கியம் இது தான் தந்துரும். அல்லேலூயா. அதை உடைங்க, ஆட்டோமேட்டிக்கா ஆரோக்கியம் வரும். யாரை இன்னைக்கு இன்னில இருந்து சபையாகட்டும் வீடாகட்டும் சொந்தக்காரட்டும் போன் பண்ணியோ இல்லை வீட்டுக்கு வெளியே வந்து பிரதர் சிஸ்டர் ஒரு நிமிஷம் வாங்கன்னு சொன்னா, ஏய் ஸ்டாப் இட். நல்ல ஆரோக்கியமான உடம்ப சுகர் கொடுத்துறாது, தேவையில்லாம் கொடுத்து குட்டியை கலக்கிட்டு போயிடாது. நிறைய இந்த ஃபங்க்ஷன்ல பார்த்துருக்கீங்களா, இந்த திருமண ஃபங்க்ஷன்ல எல்லா ஃபங்க்ஷனும் நிறைய ஆரோக்கியம் வரும், ஆரோக்கியம் மாரி வரும். சிஸ்டர் உனக்கு ஒன்று தெரியுமா, பிரதர் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அனுபவிச்சுதான் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நிறைய ஆமேன். உண்மையை தானே பேசுறோம், சத்தியத்தை அறிவீர்கள், உண்மையை பேசுவோம், மாற்றிக்கொள்ளுவோம். அதுதான் வேலை வார்த்தை. வெளியே தனியா இட்டுன்னு போனாங்கன்னா ஒரு நிமிஷம் எதுக்கு தனியா இட்டு போற, நேரம் வந்து சொல்லு, நீ சொல்லி பாரு, அடுத்துட்டு பேசுறீங்க. என்னோட ஃபார்முலா தான், கரெக்டா சொல்லட்டுமா, என்னோட ஃபார்முலா. இப்ப ராஜ்குமார் ஐயா இருக்காரு, வந்து பாஸ்டர் பத்தி யாரும் சொல்லிட்டாங்க, பாஸ்டர் பத்தி சொல்லிட்டாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, நீங்க சொன்னீங்களா, நீங்க கேட்டு ஒரு வாட்டி கேட்டு முடி, அடுத்த ட்ரிப்பு தேவையில்லாத வேலை. அந்த மனுஷங்கிட்ட போனா முகத்தை தீச்சு அமைச்சிருவான், தேவையில்லாத. எனக்கும் ஆரோக்கியம், அவருக்கும் ஆரோக்கியம், உங்களுக்கும் தேவையில்லாத நுழைச்சு இதுதான் வந்து சாத்தானுக்கு செவி சாய்த்தா போச்சு. இயேசு ஒரு வேலை
அவரும் பேதுரு ரொம்ப பிடிச்சி போய், ஐயோ என் கூடவே ஊழியம் செய்யறான், என் கூடவே டீ குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்றான், நான் என்ன பண்ணிட்டேன் சொல்றான்னு கேட்டு இருந்தாருன்னா சிலுவை பாடம் வந்திருக்காது, ரத்தம் சிந்திருக்க எல்லாம் இருக்கு. ஆனா சித்தத்தை நிறைவேற்ற இயேசுதான் சொல்றாரு, உனக்கு ஆரோக்கியம் வரணும்னா நீ ஆளு ஆரோக்கியமா இருக்கிற உபசரி, ஆரோக்கியமா உறவு வைத்துக்கொள், தேவையில்லாத சத்துரு அப்புறப்படுத்து, ஆரோக்கியமானதை கொடுப்ப சொல்லுவாங்க. பூசுச கிருஷ்ணாலுச அம்மா என்னம்மா எல்லாம் ஒரே ரைமா தானே வருது. பூசுச எனர்ஜி, கிருஷ்ண கரோசன் இஸ் மை எதிரி. ஆனா அது சொல்ல மாட்டாங்க, அழகா இருக்கும், பக்கா வருவாங்க, வந்து வலுத்து வச்சுட்டு போயினே இருப்பாங்க. நல்லா இருக்கிற குடும்பம் நார் கிழிஞ்சு போயிடும். அல்லையா காயில ஜபம் கட்டு, அல்லையா ஆரோக்கியம் மாரி போயிடுச்சு, காயில குடும்ப ஜபம் கட்டு. நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன், ஆபீஸ் போக சொல்லிட்டு போறதும் கிடையாது. பிசாசோட தந்திரன். அப்புறம் அவன் எங்க தமால்னு விழுவான். இதே யோசனை போய் ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன நெருப்பு காட்டிய ஒரு சிறிய சுக்கான் கப்பல் திருப்பம், சின்ன வார்த்தை உன் குடும்பத்தை அழிச்சு போடும். அதான் சொல்றாரு, நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுள். இன்னைக்கே எரிச்சல் படுத்துற காரியம் எல்லாத்தையும் சபையில போட்டுறாதீங்கன்னா சபை வேலை போயிடுங்க. அப்புறம் நான் ஏன் மண்டை ஓடிச்சுக்கணும், எரிச்சல் படுத்துற சபை வேலையை போட்டு இல்ல மண்ணில குப்பை தொட்டி போட்டு போயிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாள் முழுவதும் மனதில் இருக்கும் கோபத்தையும் கசப்பான உணர்வையும் மனஸ்தாபங்களையும் அடுத்த நாள் எடுத்து செல்லாமல் அன்று நாளுக்காக சூரியன் மறைவதற்குள்ளாக அதை மறைத்து மன்னித்து சமாதானத்தில் விட்டுவிடும் போது அது அர்த்தத்தை கர்த்தருக்காக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்களேன். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனத்தை வனாந்தரத்தை கொண்டு போகும்போது அன்றன்று அப்பத்தை அன்றன்றைக்கு எடுத்து வச்சா இதேதான் வார்த்தை. அது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு. தேவையில்லாத உள்ள போச்சு, உன் லைஃபும் கெட்டு போச்சு, உன் குடும்ப சமாதானமும் போச்சு, தேவையில்லாம எல்லாம் போச்சு. அப்பப்ப ஒரு பெரம்பு எடுத்து சலுப்தி அடி பட்டு விட்டுரும், திருப்பி அந்த பிரச்சனையே வராது. அப்படிலாம் இனிமேல் நான் மாற போறேன் மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. நானும் அப்படிதான்ப்பா, தப்புன்னு எதுக்கு கேட்டுருவேன், அதை நம்புறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா உள்ள நான் அதெல்லாம் வச்சதுன்னா அந்த வேகத்தை தூக்க முடியாது. தப்புனா தப்பு, கோவப்பட்டுருவேன், ஆனா அடுத்த நிமிஷம் மறந்துடுவேன். இது அனைவருக்கும் தெரியும். நான் கோவப்படுவேன், நல்லா கோவப்படுவேன், எனக்கு கந்தா அடக்க முடியாது, ஆனா மறுநாள் சிரிச்சு பேசுவேன். ஏன்னா நான் வேதத்தில் வாழுறேன், வேதத்துல விசுவாசிக்கிற தேவன சமூகத்தில் நிற்கிறேன். இது நிமித்தமா உங்களோட ஆரோக்கியம் எழுந்து போகும். லூக்கா 6:18-19 வாசிக்கும் பொழுது அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவர்கிட்ட வந்தா தான் ஆரோக்கியம் கொடுக்க முடியும். நீ என்னத்தான் மாத்திரம் மருந்து மாயம் தந்திரம் எங்க போனாலும் உனக்கு ஆரோக்கியமே வராது. வசனம் அசுத்தாவிகள் வியாதிப்பட்டவர்களும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்ட எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். இன்னைக்கு அவரை தேடி வந்திருக்கீங்க. அவர் உங்களை தொட்டு எண்ணெயை பூசும் பொழுது உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆரோக்கியமில்லாத காரியம் எல்லாத்தையும் இன்றைக்கு இயேசு சுட்டெரிப்பார். இந்த வசனத்து முக்கிய கருத்துக்கள் அவருடைய வல்லமையை காண்பிக்கிறது. அசுத்தாவைகள் துரத்தப்பட்டவருக்கு இயேசுவோட வந்து முழுமையாக சுகம் பெற்றார்கள். இயேசுவோட புறப்பட்ட தெய்வீக வல்லமை அவரை தொட்டு முயன்ற போது அனைவரும் குணமானினார்கள். வந்தவர் அனைவரும் ஆரோக்கியம் அடைந்தார்கள். ஏனென்றால் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு குணம் அடைந்தார்கள், குணமாக்கப்பட்டார்கள். அதனால் இயேசுவை தேடி வந்தார்கள். இன்றைக்கு இந்த 3வது வாரத்துல தேடி வந்த அன்பான தேவ ஜனங்களே, ஒரு விசுவாசிக்க வேணும். உன் விசுவாசம் பெரிது. இன்றைக்கு கர்த்தராக கடவுது பிசாசன் தந்திரம் முறியடிக்கிற தேவனா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 4:7-8 சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நம்ம என்ன பண்ணுமா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அவரிடத்தில் உங்களிடத்தில் சேருவார். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
இனிமேட்டு யாருன்னா உங்களை வாங்கன்னு கூப்பிட்டு அப்படி நிக்கணும், நீங்க எதிர்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இன்னும் டெப்தா சொல்லணும்னா, எல்லார் வீட்டு பங்களால ஒரு போர்டு போட்டிருக்கும், கர்த்தர் இருக்கிறார் ஜாக்கிரதை போர்டு போட்டுக்கோங்க. அல்லேலூயா. உங்க கிட்டயே யாரும் வரமாட்டாங்க, எதிர்த்து நிக்கணும். ஐயோ இவங்க கிட்ட போன நம்மளோட பாச்சாலாம் செல்லாது. இவங்கள கதை கழுந்த வசனம் கேட்க மாட்டாங்க. கர்த்தரோட பிள்ளையா மாறும் பொழுது கர்த்தர் உங்களோட சூழ்நிலை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். இதன் அர்த்தம், நீங்கள் முதல் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அவரிடம் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதன் பின் தீய எண்ணங்களும் சோதனை எதிர்த்து நிற்கும் பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். மேலே வசனத்தில் நோக்கப்பட்டிருக்கு. 1 பேதுரு 5:9 சொல்லுகிறது, விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எதிர்த்து நிக்கணும். சபையை முடிச்சுட்டு போவீங்க. ஆண்டவர் நீங்க என்ன சொன்னாரு? உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது. நீ விரும்புகிறபடி வீட்டுக்கு போய் நினைச்ச உடனே ஒரு போன் வரும். பிரேஸ் லார்ட் பிரதர், பிரேஸ் லார்ட் சிஸ்டர், சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா? சர்ச் பண்ண ஆமா போனீங்களா? நடக்க போகுது. சும்மா போயின்னு வர போறீங்க. உடனே நீங்க என்ன பண்ணும் சொல்லுங்க. அப்ப ஒரு சிச்சுவேஷன் வருது. ஆண்டவர் உங்களை பேசின ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கொஞ்சம் இது வாலியமா பேசின ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன் பத்தியா? நிறைய பேர்ட்டு பேசல, தூங்குறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கேட்டுங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நீ விசுவாசிக்கிறபடி உனக்கு. அப்ப ஆண்டவங்களை பேசியிருக்காருல, வீட்டுக்கு போடணும் ஒரு போன் வருது. போ சிஸ்டர், எத்தனை ட்ரிப் தான் நீயே வாரம் போயிருக்கிற சபைக்கு, ஒன்னு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்? அந்த சொல்லுவீங்க. கல்யாணத்துக்கு ஒரு நகை போடுறீங்களாச்சே, உங்க பார்வை எங்க போகணும்னு எனக்கு தெரியுமே. நகையை வாங்கிக்கலாம், அப்புறம் கட் பண்ணிடலான்னு நினைப்பீங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, வாங்கிக்க ஒரே அடியா மறக்க வச்சிருவாங்களே, நகையும் வராது ஒன்னும் வராது. ஆண்டவர் வார்த்தைக்கு நான் எனக்கு போன் வந்துச்சுன்னா நானும் அப்படிதான் கட் பண்ணிட்டு வச்சிருவேன். அதுல அர்த்தம் நிறைய இருக்கு. ஓ பாஸ்டர் பிஸியாகிறாரு, என்னது பாஸ்டர் பிஸியாகிறாரு, பாஸ்டர் மீட்டிங்ல இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. உண்மைதானே? இதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. அவங்க ஆரோக்கியமா கேடும், எனக்கும் உள்ள வந்து அவங்கள பேசிட்டு எனக்கும் மனசாச்சு குத்து, எனக்கு ஆரோக்கியமா கேடும். சைலண்ட் மேக்ஸ் மெனி திங்ஸ். அல்லேலூயா. சைலண்ட் மேக்ஸ் மெனி திங்ஸ். தேவ சமூகத்தை சைலண்டா உட்கார்ந்து பாருங்களேன், ஆண்டோட சத்தம் கேட்கும். உங்களுக்கு இப்போ ஒரு ஓப்பன் சான்ஸ் கொடுங்க. உங்களுக்குலாம் ஒரு ஓப்பன் சான்ஸ் ஆண்டவர் கொடுங்க. யாருக்கு என்ன டக் டக்குன்னு சொல்லுங்க, டக் அவங்க மனசுக்கு என்ன சொல்லுங்க. நான் நீங்க ஆண்டவர் ஏசப்பா வந்திருக்காரு, ஆக கடுதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாருல, இது விசுவாசிங்களா? ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ ஏசுங்க டக்குன்னு அவங்க சொல்லுங்க, என்ன வேணும் கேளுங்க. என்ன சொல்லுங்க? ஆசீர்வாதம் சொல்லுங்க. கேட்காதவங்களுக்கு ஒன்றும் நடக்க போறது இல்லை, தெரியும். அப்பா சப்ஜெக்டே சொல்றீங்களே, அப்புறம் சொல்லுங்க, கேளுங்கம்மா, தப்பே இல்லை. மௌன சம்மதத்துக்கு அறிகுறியில கேட்டா ஒன்று சொல்லுவாங்க, அவருக்கு எல்லாம் தெரியும். நம்ம ஆளுங்க இருக்காங்க தெரியுங்களா, நடு பாலைவனத்தில் போட்டல கணத்தை தோண்டுவாங்க. அவ்வளவு ஞானிங்க நம்ம சபையில் இருக்கிறவங்க. பாலைவனத்தை போய் இறக்கி விட்டாலும் பல்ல நோண்டி தண்ணி வரைக்கும் விட மாட்டீங்க. நானே சொல்லேன், கர்த்தருக்குள்ள எப்பவுமே ஆவில அனலா இருக்கணும். சரி, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நம்ம பேசுறோம்? நம்ம ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்றேன். எவ்வளவு நேரம் பேசுவீங்க ஒரு நாளைக்கு? 12 மணி நேரம் தூங்கிறீங்க, அதை விடுங்க. மிச்சம் 12 மணி நேரத்தை என்னென்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? ஆபீஸ்ல வேலை 7 மணி நேரம் பிரதர், 8 மணி நேரம் போட்டோம், 8 மணி நேரம் விடுங்க. இன்னும் எத்தனை இருக்குது? 4 மணி நேரம் என்ன பண்ணுவீங்க? சாப்பிடணும், சமையல் செய்யணும், ஃபோன் பார்க்கணும். பரவாயில்ல, இதெல்லாம் செய்யறதானே சொல்றீங்க. அப்புறம் வண்டியில் போறோம், விடுங்க. குளிக்கிறவங்க எல்லாம் பண்றீங்க, விடுங்க. லைனா சொல்லிட்டு போவீங்க. ஜெபம் பண்றீங்களா? எவ்வளவு நேரம் பண்றீங்க? நான் இன்னைக்கு கொஞ்சம் சொல்றேன். அட்லீஸ்ட் ஒவ்வொரு நாளும் 1/2 மணி நேரமாவது ஜெபிச்சு, கொஞ்ச நேரம் ஜெபிச்சா போதும். மிச்சம் அவரு சொன்ன கடுகடு விசுவாசம் இருந்தாலும் மலையே அசுங்கும். ஆனா அந்த கொஞ்சம் ஜெபத்துக்கு பின்னாடி நீ அபிஷேகத்துல நல்லா நிரம்பி ஒரு 1/2 மணி நேரம் அபிஷேகத்துல இருந்து பாரு, பிசாசு நடுங்குவான், கிட்ட வரமாட்டான். சீரியஸ். நல்லா ஒரு இட்லி ஊத்திட்டு வந்துடுறீங்க, இட்லி ரெடி ஆயிடுச்சுன்னா என்ன தெரியும்? விசில் அடிக்கும். இன்னும் விசில் இருக்குல்ல,
ஆவி ரெண்டாவது. மெயினா சத்தம் போடும், இட்லி வெந்துடுச்சுன்னு. நம்ம வேலை பார்க்கிறோம், ஆனா அது கத்துனாலும் உள்ள வேலை நடக்குது. அல்லேலூயா. நீங்க எல்லாம் விசில் சத்தத்தை பாக்குறீங்க, நான் சொல்லுவேன் நான் இட்லி வேகிறத பாக்குறேன். அல்லேலூயா. ஒரு மனுஷன் போய் அவங்க கூட பேசிட்டு இருக்க பொழுது உங்களுக்கு எனக்கு உள்ள சவுண்டு கேட்கும். நான் உங்களோட பேசிருக்கும் பொழுது உள்ள அது பாட்டுன்னு ஓடினே இருக்கும். ஏன்னா எனக்கு ரிதம் போல அந்த சவுண்டு கேட்டு பழகிடுச்சு. ஏன்னா அதுதான் என்ன பேச வைக்கும். அந்த பேசுற வார்த்தை உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும், அந்த வார்த்தை உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. இஸ் a supernatural God. விசுவாசத்தில் உறுதியா இருந்தா அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 22 இருந்து 23 29 வசனங்களை வாசிக்கும் பொழுது, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். இங்க ஒரு சம்பவம், குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும் படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனுடனே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் நல்லா புரிஞ்சுக்கங்க. 1 இல்ல 2 இல்ல 12 ஆண்டுகளாக பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து எல்லாருக்கும் தெரியும். வசனத்தை வாசிக்கும் பொழுது அநேக வைத்தியர்களால், அநேக 1 2 இல்ல, ஒரு டாக்டர் இல்ல, 2 டாக்டர் இல்ல, அப்பவே நிறைய ஹாஸ்பிட்டலா இருந்துக்குது, மல்டி ஸ்பெஷாலிட்டி நினைக்கிறேன். பெரிய டாக்டர்களை பார்த்துட்டு அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, கொஞ்சம் நெஞ்ச இல்ல அதிக வருத்தப்படுகிற பொழுது, நான் சொல்றேன் இன்னைக்கு தேவ சமூகத்தை பலிபடுத்தல சில காரியத்துல வருத்தத்தோடு வந்திருக்கீங்க. நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல பாஸ்டர் எனக்கு இவங்க இப்படி செய்வாங்கன்னு. நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என் வாழ்க்கையில அது நடக்கணும். நான் கொஞ்சம் கூட நினைக்கல, நான் நினைச்சே பார்க்காதது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட வந்திருக்கீங்க சில. ஏன்னா அந்த வருத்தம் எங்கிருந்து வந்ததுன்னா, உங்க இறுதி ஆரோக்கியமா இல்லை, உங்க சிந்த ஆரோக்கியமா இல்லை, பைனான்சியல் ஆரோக்கியமா இல்லை. ஏன் நல்லா இருந்தேனே, சரிஞ்சிட்டேனே, பின்னாடி போக கூட முடியல, முன்னாடி போக முடியல, ஏதோ ஒரு காரியத்தை அடப்பட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருளடைந்தது போல இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்திரீ டாக்டர் கிட்ட போனா, நீங்க அநேக காரியத்தை யோசித்து 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 வருத்தத்தோடு வந்திருப்பீங்க. வருத்தத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் இயேசு இன்னைக்கு அந்த ஸ்திரீ இடத்துல பேசுனது போல ஒரு சம்பவத்துல உங்களை பேசுறாரு. இயேசு அது குறித்து வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. இது எப்படின்னா கடுகளு விசுவாசத்தை காண்பிக்கிறது. வஸ்திரன்றத முழுமையாலங்க ஓரத்துல, that means a simple touch of the Jesus can do a miracle means my faith will bring me a victory. ஒரு சின்ன தொடுதல் அற்புதத்தை செய்யுமானால், சபையில் அமர்ந்திருக்க உங்களுக்கு, வருத்தத்தோடு அமர்ந்திருக்க உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னோட வார்த்தை சிறிய அளவு போதும் மகிமை செய்வதற்கு. He is a miracle God. அவரால் எதையும் செய்ய முடியும். வசனம் சொல்லுகிறது, ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதரத்தில். புரிஞ்சுக்காங்க, ஒரு அர்த்தம் உங்களுக்கு டபுள் மீனிங் இருக்கு. வசனம் சொல்லுது, பின்னாக வந்து அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால். அவளுக்கு என்ன தெரியுது? இயேசுக்குனா தெரியவா போகுது. எது இயேசுவுக்கு தெரியவா போகுது? பின்னாடி போய் சைலண்டா தொட்டு போயிடலான்னு வந்தா. நான் இன்னைக்கு சொல்றேன், சைலண்டா பண்ணதெல்லாம் அவருக்கு தெரியும், சைலண்டா கொண்டிருக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும், சைலண்டா பிளான் பண்றதெல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாதது பக்கத்துல பாசங்க ஒன்னும் உன் பாச்சா பலிக்காது. சொல்லுங்களேன், உன் பாச்சா பிரதர் அங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க அங்க சொல்லுங்க, இல்லைங்க சுத்தி வந்தா தரும். முதல்ல சொல்லுங்க, உங்க பாச்சா நல்லா சொல்றாங்களே, டீம் பெருசாகுது, நீங்க அங்க சொல்லுங்க. ஒரே தலை எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லுது. நம்ம தலையே பெரிய தலை. பார்த்து உங்க பாச்சாலாம் அவர்கிட்ட எங்க பார்த்து சொல்லுங்க. 2 டிப் அங்க கொஞ்சம் பேர் தாங்க சொல்லுங்க. நீ 1000 பின்னாடி செய்தாலும் அவர் கண்டுபிடிச்சிருவார். அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு மறைவானது
ஒன்று தொட்ட உடனே உடனே அங்க சப்ஜெக்ட் போடல, அங்க கேட்பார், என் வஸ்திரத்தை தொட்டது யார் அப்படின்னு அவருக்கு தெரியும். அப்படின்னா அவர் அனைத்தும் காண்கிற தேவன். நடு வீதியில புருஷன்காரன் விட்டுட்டான், டேய் உன் அழகவான உன் பிள்ளையவான என் மனைவி சொல்லிட்டா, ஆண்டவர் சொல்லிட்டாரு போடி அப்படின்னு லவ் பண்ணுவேன் போய் சமைச்சிட்டான். அது நல்ல லவ் பண்ணான், குழந்தை பெத்தெடுத்தான், கொஞ்சோண்டு மினரல் வாட்டர் பாட்டில் குத்த அமைச்சிட்டான். ஆபிரகாம் அவர் நடுவீதில வந்தா. ஆபிரகாமுக்கும் தெரியாது, சாராளுக்கும் தெரியாது, ஒருத்தர் இருக்கிறார் பார்க்கிறவர். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ஒருத்தர் இருக்கிறார் அவர் பார்க்கிறார். நான் சொல்லும் போது சொல்றேன், அவர் பார்க்கிறார். ஒரு ஆரோக்கியம் வருது, வல்லமை வருது, விடுதலை வருது, சுகம் வருது, ஜெயம் வருது, தடை உடையுது, நீங்க முன்னேறுவீங்க, மகிமை நடக்கும், நடக்காது நடக்கும், முடிந்தது புதுசா ஆரம்பிப்பாரு. என் தேவனால பெரிய காரியங்களை செய்வார். அவருக்கு எல்லாம் தெரியும். தொட்ட ஸ்பாட்டுங்க, அந்த அளவுக்குலாம் நமக்கு தெரியல. தொட்ட ஸ்பாட் உடனே வாசிமா, உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததே அவள் இங்க பாக்குறோம். 12 வருஷமா அவளுக்கு இருதயம் இருந்திருக்கு. எப்படி இருந்திருக்கு தெரியுமா? இருதயம் ஐயோ போச்சு. இந்த ஆளும் எழுதி கொடுக்குறான், நானும் மாத்திரையா போட்டுனுக்கிறேன். இந்த ஆளும் எழுதி கொடுக்குறான், நானும் ஸ்கேன் எடுக்கிறேன். இந்த ஆளும் எழுதி கொடுக்குறான். அங்க போனா என்னவா எடுக்க சொல்றாங்க, இங்க போனா எடுக்க சொல்றாங்க, அங்க போனா எடுக்க சொல்றாங்க. எல்லாம் போச்சு, வருத்தம் வந்திருக்கலாம். ஒண்ணு மட்டும் அவ சந்தோஷமா இருந்திருப்பீங்கன்றீங்க. இட்லி வைக்கும் போது சொல்லியிருக்கோம், ஏய் போயிடுச்சு, ஓடி இருப்பா. சாப்பிடும் போது அவளுக்கு ஆரோக்கியமா இருந்திருப்பானுங்க. பேசுற வார்த்தை சோர்வு, பார்க்கிற பார்வை சோர்வு, குடும்பத்தினால சோர்வு, சொந்தங்கள்னால சோர்வு, சோர்வற்று இறுதி ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறான். ஆனா ஒரு தொடுதல் ஆரோக்கியம் அடைந்தா. வசனப்படி சொல்றது, அந்த வேதனை நீங்கி அவள் அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க உணர்வீங்க. The touch of the Jesus, you will feel it. You will feel it in Jesus name. இந்த எண்ணெயை பூசி அனுப்புவ நிச்சயமா சொல்றேன், அதை நீங்க உணர்வீங்க, உன் லைஃப்ல உணர்வீங்க, உன் வாழ்க்கையில உணர்வீங்க. ஏன்னா நீ அந்த ஸ்திரியை போல ஓரத்துல சொல்ற கொஞ்சம் தொட்டுட்டு ஆண்டவரே நீங்க அற்புதம் செய்வீங்க, விசுவாசிச்சு பாருங்க, அற்புதம் நடக்கும். 12 வருடங்கள் பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவளுக்கு மனதில் ஒரு தீர்மானம் எடுக்கிறார், நான் இயேசுவை தொட்டா. அந்த தீர்மானம் ஜெயத்தை கொடுத்தது. இன்னைக்கு கூட இது வரைக்கும் நம்பினதெல்லாம் போச்சு, முன்ன நம்புற ஆண்டவரே, இனி நான் போகும்போது நம்புற ஆண்டவரே. நான் என் மனைவி கேட்டு பாருங்க, எடுத்தோன்னு மாத்திரன்னு சொல்லவே மாட்டேன். என் மனைவி சொல்லுவாங்க, இது போடுங்க அது போடுங்க, வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் தேவனோட வார்த்தை, அதை நம்புவேன், அது எனக்கு பலனை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும். எங்க கை இப்படியே இருந்ததுங்க, டாக்டர் சொன்னார் இது சர்ஜரி பண்ணி பல லட்சங்கள் ஆகணும். எல்லாம் சாட்சி உங்களுக்கு. என் மைக் இப்படிதான் பிடிச்சேன். அல்லேலூயா. எல்லாரும் மைக் இப்படிதான் பிடிச்சி பேசினேன். எல்லா வீடியோல கேட்பாங்க, என்ன பாஸ்டர் வச்சு கைக்கு இப்படி வச்சு பேசுறீங்க? எனக்கு தான் தெரியும் அந்த பாரம், ஆனா எனக்கே தெரியல அவர் எப்ப தொட்டாருன்னு. அல்லேலூயா. எனக்கே தெரியாது எப்ப தொட்டாருன்னு. என் மனைவி சொன்னாங்க, நான் கை நல்லா சும்மா பாருங்களேன், எப்போது போல ஆடுது. அப்பதான் நினைச்சேன், என் இயேசு பெரியவர். ஒரு தொடுதல் புதிய நரம்பை கொடுக்கும், ஒரு தொடுதல் சர்ஜரி கேன்சல் பண்ணும், ஒரு தொடுதல் பூர்ணத்தை கொடுக்கும். உன் சரீரத்தோட அற்புதம் வேணுமோ, ஆரோக்கியம் நடக்கும். ஆரோக்கியம் மாரியா இருக்கிற நீ ஆரோக்கியமா மாறு. அல்லேலூயா. தேவையில்லாத பேசாத, பிசாசுக்கு சாய்க்காத, எதையும் குழப்பத்தை உண்டாக்காத, எதையும் காதுல போட்டுக்காத. போ, நீ சொல்லி பாரு, இயேசு வந்து நிற்பார். அல்லேலூயா. ஆத்துல ஒரு காலு அப்படி இருந்தா உன் கால் தான் அசிங்கமா. அல்லேலூயா. சொல்லுங்க பிரதர். ஓகே. இதையும் வாங்கி வச்சுக்கிட்டு, சொல்லுங்க சிஸ்டர், இதையும் வாங்கி வச்சுக்கிட்டு நீயும் ஆரோக்கியத்தை கெடுத்துக்காத. பக்கத்துல சொல்ல, ஆரோக்கியமான வாழ்க்கை. நான் சின்னதுல டிவி பார்த்துறேன், ஆரோக்கியமா வாழ்க்கை, ஏதோ ஒரு பாட்டு வரும், ஞாபகம் இல்லை எனக்கு. இதுதான் இப்ப இருக்கான்னு தெரியல, நான் அப்ப டிவி எல்லாம் பாக்குறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு சூப்பர், ஆரோக்கியம் நல்லா இருக்கும், அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆரோக்கியம். அதே மாதிரி அந்த லைஃப் பாய் கூட வந்து 3 மணி நேரம் தான் ஆரோக்கியத்தை கொடுக்கும், 5 மணி நேரத்துக்கு போய் நாட்டு அடிக்கும். அல்லேலூயா. ஆனா
அவரோட நறுமணம் இன்னைக்கு பூசும் பொழுது மகிமை சம்பவிக்கும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20-22 சொல்லுகிறது, என் வார்த்தைகளை கவனி, என் வார்த்தைகளை கவனி. என் வசனங்களுக்கு. இன்னைக்கு சபைக்கு வந்தது பெரிதல்ல மகனே மகளே, நீ சர்ச்சுக்கு வந்தது பெருசல்ல. இன்னைக்கு என் வார்த்தையை கவனி, கவனி. என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். யாருக்கும் போய் காதை செவி சாய்க்காத. யாருக்கு செவி சாய்க்கணுமா? என் வசனங்களுக்கு செவி சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். மற்றவங்க ஜனங்கள்லாம் சொல்றத நீ கேட்டினா உனக்கு ஆரோக்கியம் போச்சு. தேவனோட வார்த்தையை கேட்டா ஆரோக்கியம் புதுசா வந்துடுச்சு. வசனம் சொல்ற 1 பேதுரு 2:24 சொல்லுது, அவருடைய தழும்பினாலே குணமானீர்கள். அன்பான தேவ பிள்ளை, இன்றைக்கு நீ ஒரு வியாதியோடு வந்திருக்கலாம், விசேஷமாக ஒரு கடனோட பிரச்சனையோட வந்திருக்கலாம், ஒன்றுக்கு உதவாத சூழ்நிலை தூக்கி போட்டதை போல வந்திருக்கலாம். ஆனா யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள். இன்றைக்கு பேசின சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளும் பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியமான வார்த்தை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆரோக்கியம் வர வேண்டுமானால் விசுவாசம் இருக்க வேண்டும். சேவிலாத சத்துருக்கு கீழ்ப்படைய கூடாது. வெளி தோற்றத்தை பார்த்து வெள்ளையும் ஜோலியமாக அபிஷேகத்தைப்பட்டு பேசினாலும், உன்னிடத்தில் பேசினாலும், எந்த இடத்துல யாரா எது பேசினாலும் கவனி. வாசனத்துக்கு செவிசாய். அது நல்லதா கட்டத ஆராய்ந்து பார். தேவ சமூகத்தில் பேசு, அவருடைய பேசுவார். அது உனக்கு சமாதானமான ஆரோக்கியத்தை கொடுக்குமானால் இயேசுனோடு பேசுகிற தேவனா இருப்பார். உனக்கு ஒரு குழப்பம் இருதயத்துல வந்துடுச்சுன்னா, வந்தவர் குழம்புக்கு போனவர், குழப்பத்தை உண்டாக்குறவர். இன்னும் விசுவாசிக்கிற கால வேளையில இன்றைக்கு உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுது. கையை எடுத்து கை தட்டுங்களேன். இதை விசுவாசிக்கிறவங்களுக்கு அதை எப்படி விசுவாசம் காண்பிப்பீங்க? அது விசுவாசம் கேள்வி எப்படி விசுவாசம் காண்பிப்பீங்க? நீ விசுவாசம் பெரிது. நீ இப்போ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் நீ விரும்புகிறபடி நடக்க போகுது. பிரதர் நீங்க விரும்புற நடக்க போகுது. நீ விரும்புற நடக்க போகுது. நீ எதெல்லாம் விரும்புறியோ அவர் விருப்பம் இருக்குன்னா ரொம்ப நாள் இல்லை, சீக்கிரம் நடக்கும். அல்லேலூயா, சீக்கிரம் நடக்க போகுது. இது விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. இது தெரியல, ஆமென் திருக்கஷ்மா பேசுறேன். யாருக்கும் தெரியல வார்த்தை போகுது. யாருக்கும் ராகா அஹங்கலா காத்த ரீபி லிபிதோரபோ லபா ஷிஹாந்தலபோ ஒரு ஆரோக்கியமான வார்த்தை வருது. சீக்கிரம் நடக்க போகுது. சீக்கிரம் நடக்க போகுது. அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டார். அவ போராடுறா. ஐயோ பிசாசு பிடித்திருக்கிறாளே, என் மகளுக்கு விடுதலை கொடுங்கப்பான்னு கெஞ்சுறா. அந்த தாயோட பாசம், அந்த தாயோட பிரதிபலிப்பு, அந்த தாயோட முழங்கால், அந்த தாயோட அன்பின் கண்ணீர் இயேசுவின் சிந்தையை மாற்றினது. ஆரோக்கியம் அடைந்தால். எங்க இருந்தது பிசாசு வந்ததுன்னு தெரியல. இனி நிறைய பேர் சொல்றீங்க, அப்பா என் குடும்பம் நல்லா இருந்தது, எங்க இருந்தோ பிசாசு வந்தது, குடும்பமே உடைஞ்சு போச்சு. அப்பா எங்க இருந்தோ ஏதோ வந்தது, எனக்கு சமாதானம் போயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக்கிடுவது. ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்ட மகனே, ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்ட மகளே. ஆண்டவர் சொல்றாரு, நான் சீக்கிரத்துல செய்ய போறேன். இன்னிலிருந்து எல்லாம் ஆரம்பிக்கும். எல்லாம் புதுசா உன் கண்களை காண்பிப்பேன். எல்லாம் புதுசா பார்க்க போறீங்க. உங்க இருதயம் பூரிப்பிக்க போகிறது, ஆரோக்கியம் அடைய போகுது. கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். நல்ல தகப்பனே, பிள்ளைகள் கேட்ட அந்த வார்த்தை ஆரோக்கியமான வார்த்தை. அந்த ஆரோக்கியமான வார்த்தை இவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும், ஐஸ்வர்யத்தின் ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும், பொருளாதார ரீதியா மகிமையின் ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். தடைகளை உடைத்து ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வரும்படி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்த தேவனே, இனி வர காலங்களிலே சபையாருக்கு யாருக்கும் செவி சாய்க்காதபடிக்கு, சத்துரோட சத்தத்துக்கு செவி சாய்க்காதபடிக்கு சுய புத்தியோடும் சுய ஞானத்தோடும் கர்த்தரோட சத்தத்துக்கு மாற்றம் செவி சாய்த்து
தவறு செய்கிறவர்களை தட்டி கேட்டு தவறு என்று உணர்த்தக்கூடிய ஆவிகளை கொடுத்து, தவறு என்று பின்புறமாக பேசுவதை காட்டிலும் முகமுகமா நீ செய்கிறது தவறு என்று உணர்வுள்ள ஆவிகளை கொடுக்கும்படி, இதை பார்த்து கொண்டிருக்க யாவர்களுக்கும் பின்புறமாக சத்தத்தை கேட்காதபடிக்கு இயேசுவின் வார்த்தைக்கு மட்டும் செவி சாய்க்க ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள சபையாருக்கும் கீழே உட்கார்ந்த யாவருக்கும் மேல அமர்ந்துக்க யாவருக்கும் ஒரு அற்புதம் சம்பவிக்கட்டும். இயேசு நாமத்தை ஜெபித்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இரக்கமுள்ள ஜீவ நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.